மூன்றே ஓவரில் முடிந்த மூன்றாவது T20 ஆடிப்போன ஜிம்பாப்வே அணி அசால்ட்டு செய்த இந்திய அணி மொத்த மேட்சையும் வெறும் மூன்றே ஓவரில் முடித்து புதிய சரித்திரம் படைத்த இந்தியா, அதாவது இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகள் மோதிய மூன்றாவது T20 போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருந்தாங்க. மேலும் இந்த சீரீஸில் திடீர்னு மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது T20யில் விளையாட யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் திடீரென ஜிம்பாப்வே வந்துவிட்டதால் ஓப்பனிங்கில் யார் இறங்குவார் என்ற கேள்விகள் எழுந்தது. ஏன்னா கடந்த இரண்டாவது T20 மேட்ச்சில் அபிஷேக் சர்மா செம்மையா பேட்டிங் பண்ணியிருந்தாப்ல. இதனால் சப்மன் கில்லோட சேர்ந்து ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்குவாரா, அல்லது அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்சில் ஓப்பனிங் இறங்குவாரா, அல்லது இதில் ஒருவர் பிளேயிங் 11லிருந்தே நீக்கப்படுவாரா என்ற கேள்விகள் எழுந்திருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு கொடுப்பது போல இந்த மூன்றாவது T20யில் ஓப்பனிங்கில் சுப்மன் கில்லும் ஜெய்ஸ்வாலும் இறங்க, அதனைத் தொடர்ந்து ஒன்டவுனாக அபிஷேக் சர்மா களமிறக்கப்பட்டார். இதனால் ஏற்கனவே ஒன்டவுனில் இறங்கி வந்த ருத்ராஜோ நான்காவது இடத்தில் களமிறங்கினார். அதே சமயம் இப்படியாக பேட்டிங் ஆர்டர்கள் மாறினாலும் இந்திய அணியின் பேட்டிங் என்பது இன்றைய போட்டியில் சிறப்பாகவே இருந்தது. யாஸ்வி ஜெய்ஸ்வால் 36 ரன்களும், ருத்ராஜ் கெய்க்வாட் 49 ரன்களும், சுப்மன் கில் அதிகபட்சமாக 66 ரன்களும் எடுக்க, அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் 182 ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்திய அணி. அதாவது பந்துவீச்சுக்கு சாதகமாக இருந்த இந்த பிச்சில் இந்திய அணி எடுத்த 182 ரன்கள் என்பது வின்னிங் ஸ்கோர் என்றே சொல்லப்பட்டது. அதை உறுதி செய்யும் விதமாக 182 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியை ஆரம்பம் முதலே தலை தூக்கவே விடலங்க நம்ம இந்திய பவுலர்கள். ஏன் அப்படின்னா 3 ஓவர்லேயே 3 விக்கெட்டை வீழ்த்திட்டாங்க இந்திய பவுலர்கள். கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் வீதம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஓவருக்கும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு கட்டத்தில் ஜிம்பாப்வே அணியை மிக எளிதாகவே வீழ்த்தி இருந்தது இந்திய அணி. ஏதோ துரதிருஷ்டவசமாக தாங்க T20 மேட்ச்சில் இந்திய அணி தோல்வியை தழுவினாங்களே தவிர, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்தடுத்த போட்டிகளில் இப்போ ஜிம்பாப்வே அணியை மொத்தமாக சேர்த்து செஞ்சுட்டு வர்றாங்க நம்ம இந்திய அணி. மேலும் 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இப்போவே 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறாங்க. ஆக அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டாலே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும். மேலும் இப்போது இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் வேற தேர்வாயிட்டாப்ல. இந்த பக்கமும் சீனியர் வீரர்கள் இல்லாத இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணியே இப்போ ஜிம்பாப்வே அணியை எளிதாக வீழ்த்திட்டு வர்றாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் வருங்கால இந்திய அணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்னு சொல்லலாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.